டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? என்னாச்சுடா? ஏய் நான் லவ் பண்ணிட்டு இருந்தது தெரியுமா தெரியாதா? சரிங்க. நானும் ஓகே, அந்த பிள்ளைங்க ஓகே சொல்லிட்டான். அவங்க அப்பா தான் குறுக்க வந்து தடுத்துட்டே இருக்கிறான். அவனை போனதுட்டாவது பிள்ளை இன்னைக்கு நைட் தூக்கி ஆகிறா. சரி அறியணும் தூக்கு. பசங்க ரெடி பண்ணிடுறேன், காலையில் முகூர்த்தத்தை முடிச்சு பசங்களை கூப்பிடு 12 மணிக்கு சரி தூக்கி கூப்பிடுறாரு. உர்றா வாடா. என்னதான் இது கருமம், ஞாயிற்றுக்கிழமை சோறே கிடைக்க மாட்டேங்குதுடா. என்னாச்சு? கறி எடுத்தாதானே. ஏய் பேசாம இருடா கொஞ்ச நேரம். ஏன்டா உங்க வீட்லயும் தக்காளி சோறா? போய் கடையில் போய் சாப்பிட்டு வரலாமா? அவனை ஏற்கனவே லவ் பண்ணிட்டான்டா. சரி வா, சாப்பிட்டு அந்த பிரச்சனை என்னன்னு பாப்போம்டா. ஒரு சோறு இருறா, போலா 2 பேரும் போலா இருடே. இருறா முடிச்சுக்கலாம்டா. அப்படிங்களா? ஜாலியா இருப்பீங்களாட்டுக்குது. அத்தா நம்ம பசங்க தெரிஞ்ச பசங்க மாதிரி இருக்கிறீங்க. ஒரு சின்ன உதவி, செல்ஃபி மட்டும் எடுத்து கொடுங்களேன். இந்த பாக்குறதுக்கு அழகா இருக்குங்கடா. செல்ஃபிங்கிறது உங்களை நீங்களே எடுத்துக்கிறாங்க. நீங்களே எடுத்துக்கோங்க. பிரச்சனை ஒழிச்சுக்கோங்க, எடுத்துக்கணும் கொஞ்சம் ப்ளீஸ். அப்படி குறுக்க வந்து பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு சின்ன உதவி எடுத்து கொடுங்களேன், செல்ஃபி மட்டும். நம்ம வீடுங்க தான் பக்கம் ஒரு 40 கிலோமீட்டர் தான். ஏய் உன் மாமனார புழக்காதரா. ஃபர்ஸ்ட் இந்த குடியாரன மாதிரி போடா. உனக்கு காதலியும் கிடைக்கல, உனக்கு கறியும் கிடைக்கல. காட்டத்தை பூரா அவன் மேல காட்டினாத்தான் வேலையாக.